Last few weeks la paakrona konja respiratory viral illnesses increase ஆகுது. Generally respiratory viruses வந்து நம்ம nose, throat, lungs இத பாதிக்கும். ரீசெண்டா நாங்க கொஞ்சம் increase in flu cases அப்படி பார்க்கிறோம். Influenza virusனால infections பார்க்கிறோம். Influenza viruses வந்து நாலு வகையா இருக்கு. That is A, B, C, D. Specifically influenza A, influenza B வந்து நிறைய infections cause பண்ணும். Severity கொஞ்சம் அதிகமா இருக்கு. Fever வந்து ரொம்ப ஹையா இருக்கு. சிவியரா தொண்டை வலி இருக்கு, இருமல் இருக்கு. இந்த வைரஸஸ் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற சில பேஷண்ட்ஸையும் பாதிக்கும். இம்யூனோ சப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்கள கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் வித்யாலட்சுமி தேவராஜன், சீனியர் கன்சல்டன்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸாக இருக்கேன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பார்க்குறோன்னா கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ்னால் நாங்கள் பார்க்குற ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ், ஜென்ரலாக ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வந்து நம்ம நோஸ், த்ரோட், லங்ஸ் இதை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சைனஸஸ், இயர் இது எல்லாமே பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன வைரஸஸ் இருக்குன்னா, இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்செஷியல் வைரஸ் RSV அப்படின்னு சொல்லுவோம், அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வைரஸஸ் தான் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். கோவிட் அதுவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் மெயினாக. ஸோ ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் ஃப்ளூ கேசஸ் அப்படி பார்க்குறோம். இப்போது நம்ம ஃப்ளூ கேசஸ்ன்னு பார்த்தா மெயினாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் வந்து ஒரு நாலு வகையாக இருக்குது. தட் இஸ் A, B, C, D அப்படின்றது ஒரு 4 விதமான இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் இருக்குது. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஃப்ளூயன்ஸா A, இன்ஃப்ளூயன்ஸா B வந்து நிறைய ஹியூமனில் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா ஏல பார்த்தோன்னா நமக்கு இந்த H1N1 பன்றி காய்ச்சல் அப்படின்னு இருந்தது, 2009 பேண்டமிக்கில் இருந்தது. அதே மாதிரி நமக்கு அந்த H1N1 அடிக்கடி நம்ம எவ்ரி இயர் அது மாதிரி பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி H3N2 இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பார்க்குற வைரஸஸ் வந்து H3N2. இதுவும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். பட் இந்த H3N2ல கொஞ்சம் சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கலாம். அப்படின்னா ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர். பொதுவாக எல்லா இன்ஃப்ளூயன்ஸா ரிலேட்டட் இல்னஸஸ்லையும் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் பொதுவாக இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா, ரொம்ப ஒரு ஃபீவர் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், கோல்டு இருக்கும், கொரைசா அப்படின்னு சொல்லுவோம், கோல்டு இருக்கும்.